போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து சில வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லுகிறது, எந்த பாவமும் பூமியிலே மனிதர்களுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய்
ஒருவன் தூஷணம் பண்ணும்போது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு தூஷண வாழ்க்கை இந்த கடைசி காலத்தில் அப்படி ஒரு கூட்டத்தை சாத்தான் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து ரட்சித்து பாவங்களை மன்னித்து இரத்தத்தினால கழுவி அவருக்கு மகிமையாக சாட்சியாக எழுப்பிட்டு இருக்கிறார். அதே நேரம் சாத்தான் தேவனை வெறுக்கவும் பகைக்கவும் தூஷிக்கவும் விஞ்ஞான உலகத்திலே இன்றைக்கு அவனுக்கென்று ஒரு ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5 பார்க்கும் பொழுது தூஷணம் பேசும் வாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதாம். என்ன வாயா? தூஷணம் பேசுகிற வாய் யாருக்கு? சாத்தானுக்கு. அந்த வாயாக இந்த பூமியிலே அவனுடைய மனிதர்களை எழுப்பி கெட்ட கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள். பாருங்க, இன்னைக்கு அரசியலில் பதவியில் இருக்கிறவங்க படித்தவர்கள் மத்தியில் கூட தூஷண வார்த்தைகள். என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய தேவன், ஆணவமாய் அகந்தையாய் பேசுகிறார்கள். இது கடைசி காலம். ஆமாம், அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாருன்னா, மகிமைக்காக அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார், பாராட்டுகிறார். இசாயின் மகன் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். அதே தாவீத சாத்தான் என்ன தெரியுமா செய்தான்? ஒரு கொலைகாரனாக மாற்றிட்டான். ஏன்? உரியாவின் மனைவி, அவ்வளவு மனைவி அவனுக்கு இருக்கும்போது இன்னொருவருடைய மனைவி மேல் இச்சை ஆசை வைத்து அந்த உரியாவை கொன்றுவிட்டு அவளை அபகரித்து கொண்டான். ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கிறான். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி அவனை எச்சரிக்கும் போது தான் தவறு தெரிகிறது. அப்போ அவர் சொல்லுகிறார் 2 சாமுவேல் 12:14, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தார். கர்த்தரை சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருக்கிறப்பா. மனம் திரும்பலையே, உன் அழுக்கு நீங்களையே. அதுக்கப்புறம்தான் தாவீது ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து மன்னித்து இரக்கத்தை பெற்று, ஆண்டவரே இந்த துணிகர பாவத்தை மன்னியும் என்று இரக்கம் பெற்றான். கர்த்தருடைய கைகளில் விழுந்தான். ஆண்டவருடைய நாமம் எந்த அளவுக்கு அவரால் தூஷிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். நம்மோடு வேலை செய்கிற புறஜாதிகள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அக்கம் பக்கத்தில், வீட்டில், தெருவில் நம்ம பார்க்கிற பழகிற மனிதர்கள் தேவனை அறியாதவர்கள். நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும். நம்ம பேச்சில் பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தட்ட ஒரு பணம் வாங்கினா கரெக்டாக சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்கணும். ஏமாற்றக்கூடாது. அவங்க வாழ்க்கை மாதிரி நம்மளும் பதிலுக்கு பதில் செஞ்சிடக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம்மையல்ல, நமக்குள் இருக்கிற வாழ்கிற இயேசுவை பார்க்க விரும்புகிறார். ஆகவே நம்ம மூலமாய் கர்த்தருடைய நாமம் பூமியில் மகிமைப்படணும். அதை விட்டு தூஷிக்கப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 24 சொல்லும்போது வேதனையோடு எழுதுகிறார், எழுதியிருக்கிறபடி உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளோ வேதனை இல்லை? நம்ம மூலமாக இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுதா, மகிமைப்படுத்தப்படுகிறதா? ரொம்ப நல்லவருங்க. அவர் பின்பற்றுகிற தேவன் கைவிடலை, அவரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்னையும் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்கிறாங்களா? அவன் கிடக்கிறான். பெரிய அவரும் அவருடைய தேவனும் இயேசுன்றான், ஜெபன்றான், ஊழியன்றான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அதை பார்க்கிறார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் வரும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப நம்ம சாட்சியாக ஜாக்கிரதையாக வாழணும். அதற்குத்தான் தேவன் நம்ம இந்த பூமியில் வேறு பிரித்து
அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள், மகிமையை பரப்புவார்கள் என்று சொன்னார். இந்த ஜனம், நாம் அவருடைய ஜனங்கள். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இதைத்தான் யோபு செய்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று கர்த்தரை பாடி துதித்து எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி அதற்கு பிறகு 140 வருஷம் ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு இருந்தான். மனைவியை பாருங்க, ஒரே வார்த்தை சொல்லுகிறார். பிசாசு சொல்ல போற வார்த்தை, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா யோபு அப்படி செய்யல, தேவனை தூஷிக்கல, மகிமைப்படுத்தினார். அதனால தான் இயேசு சொல்றாரு, எந்த பாவமும் பூமியிலே மனிதனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஒரு மனிதன் பேசும்போது நடக்கும்போது மன்னிக்கப்படுவதில்லை என்றார். இந்த காலை நேரத்தில் நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த பூமியில் தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து, நம்முடைய தாயின் தகப்பனை கனம் பண்ணி அவர்களை தூஷிக்காதபடி உதவி செய்து ஆதரித்து வாழ இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். கர்த்தருடைய நாமம் இவர்கள் மூலமாய் தூஷிக்கப்படாதபடி, மகிமைப்படும்படி அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.